ஒரு ஆற்றை கடக்கிறதுக்காக ஒரு தேள் வந்து ஃப்ராக் கிட்ட கேட்டுச்சான், என்ன நீ சுமந்துட்டு போய் அக்கறையில் விடுறையா அப்படின்னு கேட்டுச்சான். என்னால் நீந்த முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு இந்த ஃப்ராக் சொல்லிச்சான், நான் உன்னைய வந்து சுமந்துட்டு போய் அக்கறையில் விடுறேன், ஆனால் நீ கொட்டக்கூடிய குணமாச்சே, நீ இடையில கொட்டிட்டீன்னா நான் வந்து உயிரிழந்துருவனே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு தேள் வந்து சொல்லிச்சான், நானும் சேர்ந்து தானே உயிரிழக்கணும் உன்னை கொட்டிட்டா, அதனால் கண்டிப்பாக கொட்ட மாட்டேன்னு சொல்லிச்சான். சரி, இதை நம்பி வந்து அந்த ஃப்ராகு அந்த தேளை வந்து சுமந்துட்டு போயிட்டு இருந்துதான். ஒரு பாதி வலைக்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த தேள் வந்து ஃப்ராகை கொட்டிடுச்சான். கொட்டுனதும் அந்த ஃப்ராகு கேட்டுச்சான் தேள்கிட்ட, நீ ஏன் வந்து இப்போ கொட்டிட்ட, இப்போ நீ கொட்டினதுனால வந்து நம்ம 2 பேருமே உயிரிழக்க நேரிடும் அப்படின்னு கேட்டுச்சான். நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் கொட்டக்கூடாதுன்னு, ஆனால் என்னை மீறி உன்னை கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தேள் சொல்லிச்சான். இப்படி தாங்க வாழ்க்கையில் பல மனிதர்கள் இனிமையான வார்த்தைகளையும் அவங்க வார்த்தைகளை நம்பி நம்ம ஏமாந்துடுவோம். ஏன்னா அவங்களுடைய குணம் எவ்வளவு இனிமையாக பேசினாலும் கொற்ற குணம்தான். ஸோ அவங்க கொட்டக்கூடியவங்கன்னு தெரிந்து திரும்ப திரும்ப ஏமாறதை விட அவங்க கொட்டக்கூடிய குணத்தை முதலையே தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க எவ்வளவு இனிமையாக பேசினாலும் அவங்க குணம் கொட்டக்கூடிய குணம். என்றைக்குமே அவங்க என்னைக்காக இருந்தாலும் கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, கெடுதல் பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் எவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு ஒத்துழைச்சாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு சில மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க.